கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். உதாரணத்திற்கு பார்க்கும்போது, பிளாங்க் மலை உயர்ந்த சிகரம் உள்ளது. மலை ஏறுவோர் அதில் பாதுகாப்புடன் ஏறுவதற்கு உதவியாக வழிகாட்டிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இளைஞன் ஒருவன் அம்மலையின் சிகரங்களை சென்றடைய வேண்டும் என்று சவாலுடன் ஒரு வழிகாட்டியின் துணையோடு புறப்பட்டான். தன் சாதனையில் வெற்றி கண்டவனாக மலை சிகரங்களை அடைந்தான். இளைஞனின் வீர செயலால் அவனது கிராமம் முழுவதும் குதூகலம் அடைந்தது. அவனது வெற்றியை அறிவிக்கும் வண்ணம் அம்மலையோரத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டு பறந்து கொண்டிருந்தது. அவ்விளைஞனோ தன் கிராமத்தை நோக்கி கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். இந்நேரத்தில் அந்த வழிகாட்டி தனக்கு அவசியமில்லை என அவனுக்கு தோன்றிற்று. சுயாதீனமாய் செல்ல விரும்பிய அவன் தன் விருப்பத்தை வழிகாட்டியிடம் தெரிவித்தான். வழிகாட்டியோ, இது பனிப்பாறைகள் நிறைந்த இடம், பழக்கமற்ற நீங்கள் தனியாக வருவது பாதுகாப்பற்றது என எச்சரித்தார். ஆனால் வாலிபனோ தான் சுயாதீனமாக விடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். வழிகாட்டியும் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தார். ஜாலியாக பாட்டு பாடிக்கொண்டே கீழே இறங்கிய அவன் கவனக்குறைவாக சரிவான பனிக்கட்டி பாறைகளில் கால்களை வைக்கவும் அதனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சறுக்கி வந்து கொண்டிருந்தான். இப்போது கயிற்று பிணைப்பும் இல்லை, வழிகாட்டியின் உதவியும் இல்லை. ஒரு சில மணி நேரத்தில் பனிப்பாறையின் மீது அந்த வாலிபனின் உடல் உயிரற்று கிடந்தது. வெற்றியோசை முழங்கிய கிராமம் இப்போது துயரத்தில் மூழ்கியது. கிராம மக்களின் சந்தோஷத்திற்கு காரணமானவனே துக்கத்திற்கும் காரணமானான். இந்த வாலிபன் சிகரத்தை தொட காரணம் என்ன? முதலாவது அவனது விடாமுயற்சி, அடுத்து வழிகாட்டியின் ஆலோசனை. வெற்றி அடைய பிறரது உதவிய நாடிய அவன் வெற்றிக்கு பின் பிறரது கண்காணிப்பையும் ஆலோசனையும் விரும்பவில்லை. வழிகாட்டியோடு இணைக்கப்பட்டிருந்த கயிறு அறுபட்டது. முடிவு என்ன ஒரு பரிதாபம்! நமது வாழ்விலும் நமக்கு இறுதி வரை வழிகாட்டி அவசியம். பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையின் போதகரின் ஆலோசனைகளும் நம்மை ஒவ்வொரு நாளும் சிறந்த வழிகாட்டியாக இருந்து நடத்துகின்றனர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகின்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஆலோசனை நமக்கு கூறி அனுதினமும் நம்மை அதிசயமாய் நடத்துகின்றார். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு சென்று ஆவிக்குரிய போதகர் மூலமாய் நமக்கு தேவன் ஆலோசனை தருகின்றார். சிலர் ஆவியானவரும் எனக்கு வேண்டாம், ஆவிக்குரிய சபையும் எனக்கு வேண்டாம் என்று விதாண்டவாதம் செய்து கொண்டு தங்களுடைய சுய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் கர்த்தரை பிடித்து கொண்டதால் கிடைத்த வெற்றி, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சுயத்தை நம்பி செயலாற்றும் போது தோல்வியாகவே முடிகிறது. உலகத்திற்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் கர்த்தரால் மாத்திரமே வந்தது என்று அவரையே சார்ந்து கடைசி வரை நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக அவரே இருக்கும்போது நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் வெற்றியாகவே முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் கர்த்தரை சார்ந்தே நாம் ஜீவிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வெற்றி வாழ்க்கைக்குள் நடத்தி செல்கிறவரே, உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மையே பற்றி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு விரோதமாக ஏற்படும் சத்துருவின் எல்லா யுத்திகளுக்கும் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய சுயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் சார்ந்து ஜீவிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்கு கிடைத்த எல்லா வெற்றியிலும் அது உம்மால் வந்தது என்று உண்மையே சார்ந்து ஜீவிக்க கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.